அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசியிலும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் என் சகோதர சகோதரர் அனைவருக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கி ராமநவமி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அதை எப்படி கொண்டாடுவாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச நான் கேள்விப்பட்ட ராமநவமி அன்னைக்கு எப்படியெல்லாம் கொண்டாடுவாங்க, அது எப்படி வந்துச்சு அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். ராமபிரானை விட ராம நாமத்திற்கே மகிமை அதிகம் அப்படின்னு அனுமன் மூலமாகவும் ராமபிரானோட குழந்தைகளான லவகுசா மூலமாகவும் நம்மளுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அத்தகைய மகத்துவம் வாய்ந்த ராமநாமத்தை ஒருவர் 1 கோடி முறை எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாகவே ராமபிரானோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு நேரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வால்மீகி முனிவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதன் சிறப்பை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமச்சந்திரமூர்த்தியோட அவதரித்த தினமான அதாவது ராமநவமி அன்னைக்கு, அதாவது இன்றைக்கான வழிபாடு, அவர் அவதரித்த தினம் தான் ராமநவமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி வழிபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமபிரான் அவதரித்த நாளை ராமநவமின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. காலையிலே எழுந்து ராமநவமிக்கு விரதம் இருந்து 2 விதமாக கடைப்பிடிக்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 9 நாட்களும், அவர் பிறந்த அடுத்த ஒரு 9 நாட்களும் 2 விதமான விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு ராமநவமி பக்தர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சித்திரை மாதம் சுக்லபட்ச திதியிலிருந்து ராமநவமி திதி வரைக்கும் உள்ள 9 நாள் விரதமும் முதல் வகை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது தர்போத்சவம் அப்படின்னு பெயர் சொல்லுவாங்க. சித்திரை மாதம் சுக்லபட்ச நவமி திதியிலிருந்து அடுத்த வரும் 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படும் 2வது வகை ஜன்மோத்சவம் அப்படின்ற சொல்லுவாங்க. இது மாதிரி 2 வகையான விரதங்கள் கடைபிடிக்கிறாங்க. ராமநவமி அன்னைக்கு காலையில் வெள்ளனா எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தமாக வச்சுட்டு விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. இந்த நாளில் பூஜை அறையில் ராமர் படத்துக்கு நல்லா சுத்தம் பண்ணி சந்தன குங்குமம்லாம் வச்சு துளசி மாலை அணிவிக்கிறாங்க. அப்புறம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சு ராமநாமம் சொல்லி அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதம், பாயாசம், சக்கரை பொங்கல், பானகம், வடை, நீர்மோர் இதெல்லாம் சாமிக்கு செஞ்சு பஞ்சாமிர்தமாக வச்சு வாழைப்பழம் வச்சு வெத்தலை பாக்கெலாம் வச்சு படைக்கலாம் அப்படின்னு நெய்வேத்தியமாக படைக்கலான்னு சொல்கிறாங்க. இதனால் வழிபடுறதுனால குடும்ப ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிஞ்சவங்களாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்த காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குடும்ப நலம் பெருகி காரிய வெற்றி உண்டாகும் அப்படின்றத ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. ராமநவமி அன்னைக்கு அமிர்த சித்த யோகம், குருபுஷி யோகம், சுபயோகம், சர்வசித்தி யோகம், ரவியோகம் இதெல்லாம் சாஸ்திரப்படி நிறையாவே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமபிரானுக்கு இந்த நாளில் ராமபிரான் கோவிலுக்கு போய் அவருக்கு பிடித்த துளசி மாலை அணிவித்து அவரை வணங்கி வந்தோம்னா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நன்றி.